மக்களே, ஒரு வழியாக வந்து மணி பாக்ஸை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுட்டாங்க. என்னதான் மணி பாக்ஸ் வச்சாலுமே ட்விஸ்ட்டுன்றத பெருசாக கூட சேர்த்தே வச்சுருக்காங்க. அப்படி என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு சீசன் வரும்போது மணி பாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அமௌண்ட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை வந்து ரைஸ் பண்ணிகிட்டே போவாங்க. 10,00,000 15,00,000 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போட்டியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மணி பாக்ஸை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடுவாங்க. ஆனால் இந்த சீசன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பயங்கரமான ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மணி பாக்ஸை வந்து எடுக்கலாம். ஆனால் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, மணி பாக்ஸை ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுட்டாங்க. பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மணி பாக்ஸ் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போயிட்டு அந்த மணி பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடணும். அப்படி வந்துட்டோம் அப்படின்னா அந்த பணமும் அவங்களுக்கு, அவங்க வந்து வெளியிலேயே வந்து போக வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. அந்த மாதிரி அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மொதல் ரவுண்டு வந்து நடந்திருக்கு. இந்த மொதல் ரவுண்டில் நம்ம முத்துக்குமரன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த மணி பாக்ஸ் வந்து எடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ரூ. 50,000 இருந்ததாக சொல்கிறாங்க. ஏற்கனவே டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முத்துக்குமரன் தான். அவருக்கு கிட்டத்தட்ட 50,00,000 வந்து வரப்போகுது. இது தவிர பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஜெயிச்சதுனால அவருக்கு ராயல் என்ஃபீல்டு பைக்கெலாம் வந்து வந்திருக்கு. ஸோ இது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 வந்து ஜெயிச்சிருக்காரு. முத்துக்குமரனுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. இவர் ஏதோ பணத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாரா, இல்லை வந்து மக்களுடைய ஆதரவுக்காக இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. டைட்டில் வின்னர் ஆக போகிறீங்க, நல்ல ஓட்டு பேங்க் வந்து இருக்குதுன்னு தெரியுது. இது எல்லாமே தெரிஞ்சுட்டு எதுக்கு இந்த மாதிரியான போட்டிகள் வந்து கலந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியவே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது? முத்துக்குமரன் அவர்கள் வாண்டடாக போயிட்டு இந்த கேம் வந்து விளையாடி 50,000 ஜெயிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டைட்டில் வின்னர் மூலியமாக 50,00,000 வந்து வரப்போகுது. ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து வரப்போகுது. எதுக்கு இல்லாதவங்களுக்கு விட்டோம் அப்படின்னா ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச் வந்து ஜெயிச்சு ஏதோ ஒரு காசை வாங்கி அவங்க ஜாலியாக வந்து பழப்பு நடத்த போகிறாங்க. இவர் ஒருத்தரே வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சுன்னு போகணும்னு நினைக்கிறது நல்லது மாதிரி எனக்கு வந்து தோணலை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க.